செல்வங்களே! நட்சத்திரங்களால் நிரம்பி இருந்தாலும் விண்வெளி ஏன் கருப்பு நிறமாக தெரிகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் நாம் எவ்வாறு பார்க்க முடியும்? ஆனால் பதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒளி எல்லாவற்றையும் ஒளிர செய்கிறது. இந்த பாடத்தில் ஒளி மற்றும் ஒளியின் எதிரொளிர்வு பற்றி அறிந்து கொள்வதின் மூலம் நம்மை சுற்றியுள்ள பல அன்றாட நிகழ்வுகளுக்கான பதில்களை காண்போம். ஒளி, எதிரொளிர்வு மற்றும் ஒளிவிலகல் என்ற அத்தியாயத்திலிருந்து இந்த அமர்வின் ஒளியின் பண்புகள் மற்றும் ஒரு சமதள கண்ணாடியில் ஒளியின் எதிரொளிர்வு பற்றி விளக்குகிறேன். இந்த பாடத்தில் நீங்கள் ஒளியின் பிரதிபலிப்பை புரிந்து கொள்ள முடியும். கற்றுக்கொள்வீர்கள். ஒளியின் இயல்பு, ஒளி எதிரொளிர்வு, எதிரொளிர்வு விதிகள், சமதள கண்ணாடி, சமதள கண்ணாடியில் பட உருவாக்கம். முக்கிய வார்த்தைகள்: ஒளி, எதிரொளிர்வு, சமதள கண்ணாடி, பட உருவாக்கம். பாடத்திற்குள் செல்வதற்கு முன் இந்த கருத்து வரைபடத்தை பார்ப்போம். தொடங்குவோம். ஒளி என்பது நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் பார்ப்பதற்கு அவசியமான ஆற்றலின் ஒரு வடிவம். ஒளி என்பது பிரபஞ்சத்திற்கு அடிப்படையான ஒரு மின்காந்த அலை. ஒளி எந்த நடுத்தரமும் இல்லாமல் பயணிக்கிறது. விண்வெளியில் காலியாக இருக்கும். இதனால் இன்னும் தொலைவில் உள்ள நட்சத்திரங்களை நாம் காண முடியும். ஒளியின் வேகம் 3, நட்சத்திரக்குறி 10, கீழ் இலக்கக்குறி 8 மீட்டர் வினாடி. சூரிய ஒளி பூமியை அடைய 8 நிமிடங்கள் 20 வினாடிகள் ஆகும். பிரபஞ்சத்தில் ஒளியை விட வேகமாக எதுவும் நகராது. நவீன இயற்பியல் ஒளிக்கு இரட்டை பண்பு உள்ளது. அலை மற்றும் துகள் இருமை என்று கூறுகிறது. ஒளியை அலையாக கருதப் போகிறோம். ஒளியின் துகள் இயல்பு விஷயத்தில் அது ஃபோட்டான்களால் ஆனது. ஃபோட்டான்கள் ஆற்றலின் சிறிய பாக்கெட்டுகள் போல இருக்கும். ஒளி ஒரு நேர்கோட்டில் பரவுகிறது என்று நாம் கருதலாம். நாம் அதை கதிர் என்று அழைக்கிறோம். ஒளி அதன் பாதையில் உள்ள ஒவ்வொரு பொருட்களுடனும் தொடர்பு கொள்கிறது. 4 வகையான தொடர்புகள் நிகழ்கின்றன. எதிரொளிர்வு, ஒளிவிலகல், சிதறல் மற்றும் உறிஞ்சுதல். சில பொருட்கள் மின்சார மின்குமிழிகள் மற்றும் மெழுகுவர்த்திகள் மற்றும் சூரியன் போன்றவை ஒளியை வெளியிடுகின்றன. நட்சத்திரங்களும் அத்தகைய பொருள்களுக்கு ஒளிரும் பொருள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நம்மை சுற்றியுள்ள பெரும்பாலான பொருள்கள் ஒளியை பிரதிபலிக்கின்றன.
அதை நாம் எப்படி பார்க்கிறோம்? புத்தகங்கள், மரங்கள், மனிதர்கள், பிற கிரகங்கள் மற்றும் சந்திரன் ஆகியவை ஒளி வெளியிடுவதில்லை. மற்ற ஒளிரும் பொருட்களிலிருந்து வெளிச்சத்தை பிரதிபலிக்கின்றன. இப்போது ஒளியின் எதிரொளிர்வு பற்றி சொற்களை ஒன்றாக கற்றுக்கொள்வோம். எந்த மேற்பரப்பில் இருந்தும் ஒளிக்கதிர்களை பின்னோக்கி செல்லும் செயல்முறை ஒளியின் எதிரொளிர்வு எனப்படும். ஒளிக்கதிர்களை மேற்பரப்பில் விழும் ஒரு படுகதிர் என்கிறோம். படுகதிர் மேற்பரப்பில் விழும் ஒளியின் திசையை கொடுக்கிறது. படுகதிர் மேற்பரப்பில் விழும் குறிப்பிட்ட புள்ளி படுபுள்ளியாகும். மேற்பரப்பில் இருந்து திரும்பி வரும் ஒளிக்கதிர் பிரதிபலித்த கதிர் எனப்படும். படுபுள்ளியில் மேற்பரப்புக்கு செங்குத்தாக இருக்கும் கோடு சாதாரண என்று அழைக்கப்படுகிறது. நிகழ்வு கதிர் படுபுள்ளியில் இயல்புடன் ஏற்படும் கோணம் படுகோணம் ஆகும். இயல்புடன் படும் புள்ளியில் பிரதிபலித்த கதிர் உருவாக்கம் கோணம் எதிரொளிர்வு கோணம் ஆகும். அடுத்து எதிரொளிர்வு விதிகளை பார்ப்போம். படுகதிர், எதிரொளிர்வு கதிர் மற்றும் இயல்பான அதாவது நிகழ்வு புள்ளியில் அனைத்தும் ஒரே சமதளத்தில் உள்ளன. படுகோணம் எதிரொளிர்வு கோணத்திற்கு சமம். எடுத்துக்காட்டாக, படுகோணம் அதாவது AON 300 இருந்தால் எதிரொளிர்வு கோணமும் அதாவது NOB எப்போதும் 300 இருக்கும். எதிரொளிர்வு விதிகள் ஒவ்வொரு மேற்பரப்பு சமதளம், வளைந்த, மென்மையான மற்றும் கடினமானவை. ஒவ்வொரு பொருளும் ஒளியை பிரதிபலிக்கிறது என்றால் கண்ணாடியின் சிறப்பு என்ன? கண்ணாடியில் மட்டும் ஏன் நமது தெளிவான பிரதிபலிப்பை காண முடியும்? அதற்கான பதிலை கண்டுபிடிக்க பிரதிபலிப்பு வகைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பார்க்கிறீர்கள், வெவ்வேறு மேற்பரப்புகள் ஒளியை வித்தியாசமாக பிரதிபலிக்கின்றன. மேற்பரப்பை பொறுத்து 2 வகையான பிரதிபலிப்பு உள்ளன. வழக்கமான எதிரொளிர்வு மிகவும் மென்மையான பரப்புகளில் பிரதிபலித்த கதிர்கள் அதே திசையில் திரும்பி வருகின்றன.
ஒரு இணையான ஒளிக்காற்றை மிகவும் மென்மையான மேற்பரப்பில் விழுந்தால் பிரதிபலித்த கதிர்களும் இணையாக இருக்கும். பரவலான எதிரொளிர்வு. கரடுமுரடான மேற்பரப்பில் பிரதிபலித்த ஒளிக்கதிர்கள் வெவ்வேறு திசைகளில் மீண்டும் வருகின்றன. அதனால்தான் அதை பரவலான எதிரொளிர்வு என்கிறோம். மேற்பரப்பின் கடினத்தன்மையின் காரணமாக இணையான ஒளிக்கதிர்களான படுகோணம் தனித்தனியாக உள்ளது. எதிரொளிர்வு சட்டத்திற்கு கீழ்ப்படிய எதிரொளிர்வு கோணமும் வேறுபட்டது. எனவே பிரதிபலித்த ஒளி வெவ்வேறு திசைகளில் மீண்டும் வருகிறது. பரவலான எதிரொளிர்விற்காக நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு பொருளையும் நாம் காணலாம். இப்போது கண்ணாடியை பற்றி அறிய வேண்டிய நேரம் இது. கண்ணாடிகள் சரியான பிரதிபலிப்பான்கள். அனைத்து பொருட்களும் சில ஒளியை பிரதிபலிக்கின்றன. ஆனால் கண்ணாடிகள் பெரும்பாலான ஒளியை பிரதிபலிக்கின்றன. கண்ணாடியின் சிறந்த எதிரொளிர்வு திறன் சுமார் 95% ஆகும். அன்றாட பயன்பாடுகளுக்கு 90% எதிரொளிர்வு திறன் கொண்ட கண்ணாடி போதுமானது. உலோகங்கள் அதிக எதிரொளிர்வு திறனை கொண்டிருப்பதால் கண்ணாடியில் உலோகங்களை வைப்பதன் மூலம் கண்ணாடிகள் தயாரிக்கப்படுகின்றன. வெள்ளி அதிக பிரதிபலிப்பு தன்மை கொண்டது. எனவே பெரும்பாலும் வெள்ளி பயன்படுத்தப்படுகிறது. அலுமினியம் சில நேரங்களில் பயன்படுத்தப்படுகிறது. கண்ணாடியின் ஒரு பக்கத்தில் மெல்லிய வெள்ளி பூச்சு வைக்கப்பட்டு ஒளி பிரதிபலிக்கும். ஒளி பரவுவதை தவிர்க்க வெள்ளி ஒளிபுகா வண்ண பூச்சுடன் வரையப்பட்டுள்ளது. கண்ணாடியில் ஒளி விழும்போது அது கண்ணாடி வழியாக சென்று கண்ணாடியின் பின்புறத்தில் உள்ள உலோகம், அதாவது வெள்ளி அல்லது அலுமினியம், ஒளியை உறிஞ்சி உடனடியாக அதே ஒளியை வெளியிடுகிறது. இந்த ஒளி பிரதிபலித்த ஒளியாக மீண்டும் வருகிறது. கதிர் வரைபடங்களை பயன்படுத்தி ஒரு சமதள கண்ணாடியில் உருவப்படம் உருவாக்கப்படுவதை புரிந்து கொள்வோம். முதலில் நாம் ஒரு புள்ளியுடன் தொடங்க போகிறோம். பின்னர் நாம் ஒரு வரியை பயன்படுத்துவோம். நாம் கண்ணாடியில் பார்க்கும் ஒவ்வொரு பொருளையும் அதே கொள்கைகளை பயன்படுத்தி புரிந்து கொள்ள முடியும். பொருளில் இருந்து வரும் ஒளியானது கண்ணாடியில் விழுகிறது. நிகழ்வு கதிர் OA. பின்னர் அது எதிரொளிர்வு விதிகளை பின்பற்றி பிரதிபலிக்கிறது. AX கதிர். மற்றொரு கதிரை எடுத்துக்கொள்வோம். OB. இது சம்பவ கோணத்தை கோணம் I2 ஆக்குகிறது மற்றும் இடப்பக்க குறியீடு R2 இல் பிரதிபலிக்கிறது.
பிரதிபலிப்பு காரணமாக பிரதிபலித்த கதிர்கள் ஏ எக்ஸ் மற்றும் பி ஒய் வேறுபடுகின்றன. ஆனால் நாம் அவற்றை கண்ணாடியின் பின்புறத்தில் நீட்டினால், அதாவது உங்களுக்கு காட்டுவதற்காக, கதிர்கள் ஐ என்ற புள்ளியில் சந்திக்கின்றன. இது ஐ என்ற பொருளில் இருந்து வெளிவரும் கதிர்களை போன்றது. அப்படித்தான் கண்ணாடியில் பிரதிபலித்த பிம்பம் உருவாகிறது. அடுத்தபடி ஒரு பொருள். ஏபி என்பது ஒரு பொருள். நாம் 4 கதிர்களை கருத்தில் கொள்ளப் போகிறோம். பொருளின் உயரமும் கண்ணாடியில் இருந்து தூரமும் பிரதிபலித்த படத்திற்கு ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளவும். முதலில் மொத்த எதிரொளிர்வு கதிர்களை ஏ, பி மற்றும் பி, ஓ ஆகியவற்றை புரிந்து கொள்வோம். படுகோணம் 0 ஆகும். மேலும் எதிரொளிர்வு கோணம் உள்ளது. ஏ ஓவுக்கு ஓசி என்பது பிரதிபலித்த கதிர். இதேபோல் QE என்பது BQக்கான பிரதிபலித்த கதிர் மற்றும் நாம் அவற்றை நீட்டினால் அவை A மற்றும் Bயில் ஒன்றிணைகின்றன. கதிர்கோடுகளை இணைத்து பிரதிபலித்த பொருளை பெறுகிறோம். ஒரு கண்ணாடியால் உருவாக்கப்பட்ட பிம்பம் மெய்நிகர். ஏனெனில் நாம் அதை திரையில் பார்க்க முடியாது. கதிர் வரைபடத்திலிருந்து இதை எளிதாக காணலாம். கண்ணாடியில் இடதுபுறம் வலதுபுறமாகவும் வலதுபுறம் இடதுபுறமாகவும் தோன்றும் நிகழ்வு பக்கவாட்டு தலைகீழ் என அழைக்கப்படுகிறது. ஆம்புலன்ஸ் மற்ற மகிழுந்துகளின் பின்புற கண்ணாடியில் சரியாக காட்டப்படும் வகையில் பிரதிபலித்த படமாக எழுதப்பட்டுள்ளது.